ஸோ இன்றைக்கி ஜூன் 20th இன்றைக்கோட வந்து உங்களுக்கு வந்து சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் ப்ராசஸ் முடியுது. சர்டிஃபிகேட் வெரிஃபை ஆகிடுச்சான்னு பார்த்துக்குங்க. ஏன்னா வெரிஃபை ஆனதுக்கான லாகின் நீங்கள் தான் போய் உங்கள் லாகின் பேஜில் லாகின் பண்ணி உங்களுடைய அப்ளிகேஷன் ஸ்டேட்டஸை பார்த்துக்குங்க. நார்மலாக அப்ளிகேஷன் ஸ்டேட்டஸ் வந்து இப்படி தான் வரும். உங்களுடைய அப்ளிகேஷன் நம்பர் இருக்கும், அதுக்கப்புறம் உங்கள் நேம் இருக்கும், உங்களுடைய கம்யூனிட்டி கரெக்டாக வருதான்னு பார்த்துங்க. ஏன்னா கம்யூனிட்டி ரொம்ப முக்கியம். கம்யூனிட்டி ரேங்கிங்கில் தான் உங்களுக்கு சீட் மேக்ஸிமம் சீட்ஸு நல்ல சீட்ஸ் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. உங்களுடைய கம்யூனிட்டி கரெக்டாக வருதா, பிசியா, எம்பிசியா, பிசிஎம்மா, எஸ்சியா, எஸ்சிஏவா, டிஎன்சியா, அது எப்படிங்கிறத கரெக்டாக பார்த்துக்குங்க. அதே மாதிரி ஸ்போர்ட்ஸ் பர்சன், சர்வீஸ் மேன், எக்ஸ் சர்வீஸ் மேன் இருந்தீங்க அப்படின்னா அங்கே உங்களுக்கு எக்ஸ்ன்னு வந்திருக்கான்னு பார்த்துக்குங்க. இல்லை அதே மாதிரி டிஃப்ரெண்ட்லி ஏபிள்டாக இருந்துச்சுன்னா இதெல்லாம் ஸ்பெஷல் கேட்டகரி கோட்டா, உங்களுக்கு தனியாக கவுன்சிலிங் நடக்கும், அதுக்கான டேட்டும் தனியாக வரும். அதனால் வந்து உங்களுக்கு தனியாக இங்கே எஸ்ன்னு கொடுத்துருக்கான்னு பார்த்துக்குங்க. அது மாதிரி ரொம்ப முக்கியமானது வந்து அந்த 7.5 கவர்மெண்ட் ஸ்கூலில் 6th-லேருந்து 12th வரலும் படிச்சிருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து 7.5 ரிசர்வேஷன் கோட்டா இருக்குது. அதுக்கு இங்கே இஸ் எலிஜிபிள் ஃபார் 7.5 கவர்மெண்ட் ஸ்கூல் ஸ்டடிட் அப்படின்னு ஒரு கொஸ்டின் இருக்குது பாருங்கள். அங்கே எஸ்ன்னு வந்திருக்கான்னு பாருங்கள். ஸ்டில் ப்ராசஸிங்னு வந்துச்சு அப்படின்னா, ஏன்னா இன்றைக்கோட முடிஞ்சுது, ஆல்மோஸ்ட் இப்போயே க்ளோஸ் பண்ணிட்டாங்க. அதனால் டிஎஃப்சி சென்டரை காண்டாக்ட் பண்ணுங்கள். அதே மாதிரி கம்ப்ளீட் வெரிஃபிகேஷன் ஸ்டேட்டஸ் இருக்கான்னு பார்த்துங்க. கம்ப்ளீட்டட் சக்ஸஸ்ஃபுல்லின்னு வந்திருக்கு. அப்லோட் ஸ்டேட்டஸ் பார்த்துங்க, அது கம்ப்ளீட்டட் சக்ஸஸ்ஃபுல்லின்னு வந்திருக்கு. இப்போ இதில் ஏதாச்சும் ப்ராப்ளம் வந்திருக்கா அப்படின்னு பாருங்கள். நிறைய பேருக்கு என்ன அப்படின்னா அந்த 7.5 ரிசர்வேஷன் வந்து ஸ்டில் அண்டர் ப்ராசஸ் அப்படிங்கிற மாதிரி வரும். ஸோ அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு வந்து நீங்கள் இப்போயே வந்து டிஎஃப்சி சென்டரை காண்டாக்ட் பண்ணுங்கள். தமிழ்நாட்டில் ஆல் ஓவர் தமிழ்நாடு ஃபுல்லாகவே பார்த்தீங்க அப்படின்னா 110 இடத்துல டிஎஃப்சி சென்டர் வச்சுருக்காங்க. அரியலூர், செங்கல்பட்டு, சென்னை, அதே மாதிரி கோயம்புத்தூர், கூடலூர், தருமபுரி, திண்டுக்கல், ஈரோடு, கள்ளக்குறிச்சி, காஞ்சிபுரம், கன்னியாகுமரி, கரூர், கிருஷ்ணகிரி, மதுரை, மயிலாடுதுறை, நாகப்பட்டினம், நாமக்கல், பெரம்பலூர், புதுக்கோட்டை, ராமநாதபுரம், ராணிப்பேட், சேலம், சிவகிரி, சிவகங்கை, தென்காசி, தஞ்சாவூர், நீலகிரி, தேனி, திருவள்ளூர், தூத்துக்குடி, திருச்சிராப்பள்ளி, திருநெல்வேலி, திருப்பத்தூர், திருப்பூர், திருவண்ணாமலை, வெள்ளூர், விழுப்புரம், விருதுநகர். ஸோ ஆல்மோஸ்ட் எல்லா டிஸ்ட்ரிக்ட்லையுமே உங்களுக்கு வந்து டிஎஃப்சி சென்டர் வச்சுருக்காங்க. அவங்களுடைய காண்டாக்ட் நம்பரும் வச்சுருக்காங்க. இது வரல உங்களுடைய அப்ளிகேஷன் வந்து ஸ்டில் ப்ராசஸ் இல்லை வந்து ஏதாச்சும் ரிஜெக்டட் அப்படிங்கிறதா வந்திருக்கா, ஸ்டேட்டஸ் வந்திருக்கான்னு ஆன்லைனில் நீங்கள் போய் அப்ளிகேஷனில் லாகின் பண்ணி பாருங்கள். எல்லாமே கரெக்டாக இருந்துச்சுன்னா இது மாதிரி ஒரு உங்களுக்கு எக்ஸாம்பிள் காமிக்கிற மாதிரி இது மாதிரி சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் ஸ்டேட்டஸ் கம்ப்ளீட்டட் சக்ஸஸ்ஃபுல்லி, அப்லோட் ஸ்டேட்டஸ் கம்ப்ளீட்டட் சக்ஸஸ்ஃபுல்லி, இது மாதிரி டிக்காக கிடச்சிருந்ததுன்னா எந்த பிரச்சனையும் இல்லை. அதே மாதிரி 7.5 ரிசர்வேஷன் கோட்டால் கொடுத்தீங்கன்னா எஸ்என் வந்திருக்கணும். ஸ்போர்ட்ஸில் இல்லை எக்ஸ் சர்வீஸ்மேனில் டிஃப்ரெண்ட்லி ஏபிள்டில் ஏதாச்சும் கொடுத்துருந்தீங்க அப்படின்னா அதில் எஸ்என் வந்திருக்கணும். ஸோ அப்படி எஸ்என் வந்துருச்சுன்னா எந்த பிரச்சனையும் இல்லை. நீங்கள் யூ கேன் வெயிட் அப் டு ரேங்க் லிஸ்ட் வந்து ஜூன் 27th வரும். அது வரை நீங்கள் வெயிட் பண்ணலாம். அதுக்கப்புறம் மெயின் இன்னொன்று என்ன அப்படின்னா உங்களுடைய கவுன்சிலிங் டேட்ஸ் எப்போ வரும் அப்படிங்கிறது தான். இப்போ நம்ம எந்த ப்ராசஸில் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் டிஎஃப்சி ஆன்லைனில் பண்ணியிருப்பாங்க. ஜூன் 20th போட முடிஞ்சிருச்சு, ஆல்மோஸ்ட் முடிஞ்சிருச்சு. ஸோ அதுக்கப்புறம் ரேங்க் லிஸ்ட் 27th வரும். அதில் அந்த ரேங்க் லிஸ்ட்டில் உங்களுக்கு ஏதாச்சும் க்ரீவன்ஸ் இருக்குது, அதாவது என் ரேங்க் கட் ஆஃப் வந்து ஆட்டோமேட்டிக்காக கால்குலேட் பண்ணி உங்களுக்கு ரேங்க் லிஸ்ட் வரப்போகுது. அதனால் அந்த கட் ஆஃப் கால்குலேஷன் பண்ணுறதுல ஏதாச்சும் தப்பு இருக்குது, என் ரேங்க் இவ்வளோ வந்திருக்கு அப்படிங்கிற மாதிரி ஏதாச்சும் உங்களுக்கு க்ரீவன்ஸ் இருந்துச்சு அப்படின்னா 28th 2nd வரலும் வந்து உங்களுக்கு அதை ஃபுல்லாகவே பார்த்துருவாங்க. ஸோ அதுக்கப்புறம் இப்போ ஏஐசிடி வந்து நிறையா காலேஜோட சீட்ஸை வந்து இன்க்ரீஸ் பண்ணியிருப்பாங்க. நிறைய காலேஜ் வந்து அவங்களோட சீட்ஸ் வந்து ஒரு குறிப்பிட்ட டிபார்ட்மெண்ட்டில் சரண்டரும் பண்ணியிருப்பாங்க. ஸோ அதெல்லாம் அனலைஸ் பண்ணி ஏஐசிடி இவ்வளோ சீட்ஸ் அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் அவங்களுடைய அப்ரூவல் கிடச்சதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து கவுன்சிலிங் ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க. கவுன்சிலிங் வந்து உங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா 7.5 கேட்டகரிக்கு வந்து உங்களுக்கு தனியாக நடத்துவாங்க. அது வந்து ஆன்லைனில் தான் நடக்குது. அதுலேயும் வந்து 3 செக்ஷன்ஸ் இருக்குது. டிஃப்ரெண்ட்லி ஏபிள்டு, எக்ஸ் சர்வீஸ்மேன், ஸ்போர்ட்ஸ், அதுலேயும் கம்யூனிட்டி வைஸும் நடத்துவாங்க. ஸோ அதே மாதிரி வந்து உங்களுக்கு ஜென்ரல் ஸ்பெஷல் கேட்டகரியிலையும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா டிஃப்ரெண்ட்லி ஏபிள்டு, எக்ஸ் சர்வீஸ்மேன், ஸ்போர்ட்ஸ் இதுவும் இருக்குது. அதுக்கப்புறம் ஜென்ரல் கவுன்சிலிங் வந்து அகடமிக் வைஸ், கவர்மெண்ட் 7.5 ஒகேஷனல், இது எல்லாத்தையுமே சேர்த்துமே உங்களுக்கு வந்து கவுன்சிலிங் வரும். இதெல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் சப்ளிமெண்ட்ரி கவுன்சிலிங் வரும். நார்மலாக ரவுண்ட் 1, ரவுண்ட் 2, ரவுண்ட் 3 நடக்கும். இந்த வருஷம் ரவுண்ட் 4 போகலாம் அப்படிங்கிறாங்க. அதை பற்றி தெரியல. ரவுண்ட் 3 வச்சுங்க. ரவுண்ட் 3 முடிஞ்சதுக்கப்புறம் மறுபடியும் மீதி இருக்கிற சீட்ஸ்க்கு சப்ளிமெண்ட்ரி கவுன்சில் இருக்குது. ஸோ அதுக்கும் நீங்கள் போகலாம். ஸோ அதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு எஸ்சிஏ டு எஸ்சி கன்வர்ஷன் இருக்குது. ஸோ அந்த கவுன்சிலிங் நீங்கள் வந்து அவங்களுக்கு அந்த குறிப்பிட்ட கம்யூனிட்டிக்கு வந்து நடக்கும். ஸோ இதுதான் வந்து இப்போ இனிமேல் நடக்க போகிறதுக்கான உத்தியோகம். அதனால் வந்து இதுவரையிலும் உங்களுக்கு வந்து அப்ளிகேஷன் வந்து சக்ஸஸ்ஃபுல்லின்னு வந்துருச்சு அப்படின்னா நீங்கள் சாய்ஸ் ஃபில்லிங்க்கு ரெடி ஆகலாம். சாய்ஸ் ஃபில்லிங்க்கு ரெடி ஆகிறது தான் நமக்கு ஆல்மோஸ்ட் ஒரு எக்ஸல் ஷீட் மாதிரி ப்ரிப்பேர் பண்ணி கொடுத்துருப்போம். ஸோ 20:60:20 அப்படிங்கிற மாதிரி ஒரு கோல்டன் ரூல் க்ரியேட் பண்ணி கொடுத்துருப்போம். அதை பற்றி நிறையா வீடியோஸ் நம்ம சேனலில் போட்டிருக்கிறோம், போய் பாருங்கள். அடுத்து வந்து என்ன அப்படின்னா நாம் வந்து சில காலேஜஸ் வந்து ஸ்பெசிஃபிக்காக வந்து அனலைஸ் பண்ண போகிறோம். எக்ஸாம்பிள் பிஎஸ்ஜி டெக்கோ, பிஎஸ்ஜியோ, இல்லை ஜிசிடி, கேசிடி, குமரகுரு காலேஜ், அந்த மாதிரி கோயம்புத்தூர் ரீஜனில் இருக்கிற சில காலேஜை வந்து நம்ம வந்து அனலைஸ் பண்ண போகிறோம்.
ஸோ அந்த காலேஜ் பற்றி டீட்டெயில்ஸ் எல்லாம் வந்து இன்னும் வரப்போகுது. இன்னும் வந்து நீங்கள் வந்து கட் ஆஃப் வந்து நம்ம ரவுண்ட் 1க்கு மட்டும் டாப் காலேஜஸ் வந்து கோயம்புத்தூர் ரீஜனல் மட்டும் கொடுத்துருக்கோம். அதே மாதிரி ரவுண்ட் 2 ரவுண்ட் 3க்கு வந்து சப்சிக்வெண்ட்டாக நம்ம வந்து வீடியோஸ் போட போகிறோம். ஸோ அதெல்லாம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் கொடுத்து வச்சுக்கோங்க. இந்த வீடியோவை உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள். அப்போ தான் இந்த வீடியோ வந்து நிறைய பேர்த்துக்கு போகும். ஹோப் இந்த வீடியோ பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறோம். மற்றும் ஒரு வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். மறந்துடாதீங்க, நம்ம வாட்ஸ்அப் சேனல் வந்து லிங்க் வந்து இந்த வீடியோ கீழே இருக்குது. அதையும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஏன்னா முக்கியமான இன்ஃபர்மேஷன் எல்லாமே வந்து வாட்ஸ்அப் சேனலில் தான் நம்ம கொடுத்துட்ருக்குறோம். அதையும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க.